Hi, welcome to the squad. This is Logic IO. போன எபிசோட் ஆஃப் த பர்சன்டேஜ் சீரீஸில் நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன டாக்டிக்ஸ் ஒரு ட்ரிக் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதோட ரைட் அவுட் கொஸ்டின் வந்து என்னன்னு கொடுத்துருந்தேன்னா, ஒரு குவான்டிட்டி இருக்குது, அந்த ஒரு நம்பர் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகி 20% டிக்ரீஸ் ஆனால் அதோட ஓவரால் பர்சன்டேஜ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ஸோ அதை முதல்ல சால்வ் பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீடியோலையும் சக்ஸஸிவ் பர்சன்டேஜோட சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி மென்சுரேஷனில் எப்படி அதை டீல் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 20% திரும்ப இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ்னா என்ன, முதல்ல எக்ஸு ஒய்ஏ எக்ஸ்ஒய் பை 100 அப்படி தானே. இதில் எல்லாமே இன்க்ரீஸ்னா எல்லா பக்கமும் ப்ளஸ் தான், ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸும் ப்ளஸ் தான். ஸோ 10 + 20 + 10 × 20ங்கிறது 2000. 10 × 20 2000 200 தானே, 200/10. ஓகே, ஸோ 10 + 20 + 2 இது என்ன 32. ஸோ ஓவராலாக வந்து 32% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அந்த பர்டிகுலர் நம்பர். ஓகேவா, இதுதான் சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த ஒரே ஒரு இது தான், இதை மட்டும் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா போதும், தேவையில்லாமல் அசம்ஷன் மெத்தடில் போய் கஷ்டப்பட வேணாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வீடியோவோட கான்செப்ட்ஸ்குள்ளே போயிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னா, ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது இல்லையா, இந்த ரெக்டாங்கிளோட லென்த்தை 50% குறைச்சிருக்காங்க, பிரெத்தை 20% குறைச்சிருக்காங்க. அப்போ அந்த ஓவரால் ஏரியா எத்தனை பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. இது வந்து ரெக்டாங்கிளுக்காக ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொன்னேன். அதே மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குது, அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து இத்தனை சதவீதம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த சர்க்கிளோட ஏரியா எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். அதே மாதிரி ஒரு சிலிண்டர் இருக்குது, இந்த சிலிண்டரோட ரேடியஸை இவ்வளோ குறைச்சிருக்காங்க, ஹைட்டை இவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ அந்த ஏரியா எந்த மாதிரி டிஃபர் ஆகும், அல்லது அதோட வால்யூம் எப்படி டிஃபர் ஆகும், எது வேணால் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரியான ஃபார்மேட்டில் இருக்கிற கொஸ்டின் எப்படி பண்ணணுங்கிறது தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பேசிக்காக நீங்கள் மென்சுரேஷனில் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். அதாவது இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இந்த இடத்துல வந்து ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு L/B அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அப்படியா. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, லென்த்து வந்து 100லேருந்து 50, அதாவது 50%க்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ லென்த் வந்து 50% குறைஞ்சிருக்கு. பிரெத் என்ன ஆயிருக்கு, 50லேருந்து 40 ஆயிருக்கு. ஸோ 50லேருந்து 40னா என்ன அர்த்தம், அது வந்து 20%. ஓகே, நீங்கள் இப்படி டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா என்னது 10. ஸோ 10/50 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும், இது 1 இது 2, ஸோ 20%. ஸோ பிரெத் வந்து 20% குறைஞ்சிருக்கு. அப்போ ஏரியா எவ்வளோ அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இதை நீங்கள் வந்து அசம்ஷன் மெத்தடில் பண்ணுறதா இருந்தால் L/B அப்படின்னு சொல்லி போட்டு பண்ணணும். பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டுத்தையும் அப்படியே வந்து நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் அப்படியே டேரெக்டாக அப்ளை பண்ணுவோம். ஓகே, 50யும் குறைஞ்சிருக்கு, 20யும் குறைஞ்சிருக்கு. ஸோ -50 -20 அண்ட் x × y, மைனஸ் இன்ட்டு மைனஸ்ங்கிறப்ப அது ப்ளஸ்ன்னு ஆயிரும். ஸோ 50 × 20 என்னது 5 2s are 10, அதுக்கப்புறம் 2 0, ஸோ 1000/100 அப்படின்னு ஆயிடுது. ஸோ இந்த 2 0 இதையும் கேன்சல் பண்ணோன்னா -50 -20 அப்படின்னா -70, -70 + 10 அப்படிங்கிற பட்சத்தில் இது -60%. -60%னா என்ன அர்த்தம், 60% அதோட ஏரியா பரப்பளவு வந்து குறைஞ்சிருக்கு. ஓகே, இந்த லென்த் 50%, பிரெத் 20% குறைஞ்சதுனால அதோட ஏரியா வந்து 60% வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்படி தான் வந்து இந்த கொஸ்டின் கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நம்ம தேவையில்லாமல் அதுக்கு பேர் என்ன, வாயில் டக்குன்னு வர மாட்டேங்குதே, ஃபார்முலாவை போட்டு அசம்ஷன் மெத்தடில் பண்ண வேணாம். அதுக்கு பதிலாக டேரெக்டாக நீங்கள் சக்ஸஸிவ் பர்சன்டேஜை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ரெக்டாங்கிள் நம்ம எப்படி டீல் பண்ணுறோங்கிறது. இப்போ அதே மாதிரி ரேடியஸ்க்கு வந்தீங்க, சர்க்கிளுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, ரேடியஸ் வந்து 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அப்போ ஏரியா எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் என்னது, πr² அப்படின்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல r² அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவில் 10 and 10 ரெண்டு வேல்யூவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா r²ன்னு இருக்கிறதுனால ரெண்டு வேல்யூவாக எடுத்துக்கிறோம். ஸோ 2 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம சக்ஸஸிவ் பர்சன்டேஜில் எப்படி ஃபார்முலா போடுவோமோ அந்த மாதிரி போடணும். ஸோ
ரெண்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ 10 + 10 + 10 × 10 100 by 10 by 100. ஓகே, ஸோ இது வந்து 1ன்னு ஆயிரும். இது வந்து 21% இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக போகுது. ப்ளஸ் 21ங்கிறதுனால 21% இன்க்ரீஸ். ஓகே, 10% நீங்க ரேடியஸை கூட்டினீங்கன்னா அதோட ஏரியா வந்து 21% கூடும். ஓகே, இதுல எப்படி நம்ம 2 10ஆ போட்டிருக்கோம்னா ஃபார்முலால பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது. ஓகே, அதனால 2 டைமா வந்து நம்ம இந்த 10 போட்டு அதே சக்சஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலால போடுறோம். சப்போஸ் இது ஏரியாவுக்கு பதிலா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் என்ன? 2πr. இந்த 2πrல ஆர் ஒரு வாட்டி தான் இருக்கு. ஸோ அது 10% கூடுச்சுன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் எவ்வளோ கூட போகுது? 10% கூட போகுது. அவ்வளோதான். அதில் வேற எதுவும் நம்ம பெருசாக எதுவும் பண்ண வேணாம். ஸோ மோஸ்ட்லி சர்க்கம்ஃபரன்ஸில் கேட்க மாட்டாங்க, இதில் தான் கேட்பாங்க. ஐ மீன் என்னது இது, ஏரியாவில் தான் வந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி அடுத்து சிலிண்டர் பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லையும் வந்து நம்ம சிலிண்டருக்கான இப்போ ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா πr²h அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதே இது வால்யூம் அப்படின்னா வால்யூம் தான் πr²h. ஓகே, ஸோ வால்யூம் πr²hன்னு இருக்கிற பட்சத்தில் இப்போ ரேடியஸ் வந்து 10% கூடி இருக்குன்னு வச்சுப்போம், ஹைட்டு வந்து 20% கூடி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ எப்படி பண்ணுவீங்க? இந்த இடத்துல ரேடியஸே வந்து r²ன்னு இருக்கு. ஸோ r²னா என்ன? 2 தடவை 10 வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் ஹெச் வந்து ஒரு டைம் தான் இருக்கு. ஓகே, ஹெச்சோட பவர் வந்து இந்த இடத்துல 1 தான். ஸோ அது 20 வந்து ஒரு டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த மூணுத்துக்கும் சேர்த்து நம்ம சக்சஸிவ் பர்சன்டேஜ் போடணும். ஸோ மூணுத்துக்கும் சேர்த்துனா நம்ம எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற ரெண்டுத்தையும் எடுத்து அதுக்கு சக்சஸிவ் பர்சன்டேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் வர்ற ஆன்சரை இந்த தேர்ட் இதோட போடணும். ஸோ 10 10னா அதுக்கு எப்படி போடுவோம்? 10 + 10 ப்ளஸ் இது என்னது 100/100. ஓகே, ஸோ இது 1, இது 21 அப்படின்னு வருது. 21யும் 20யும் போடணும். ஸோ 21 + 20 + 21 × 20 அப்படின்னா அது வந்து 420/100. ஸோ இந்த 0 0 போயிடுது. இது 4.2 அப்படின்னு ஆகும். இது எவ்வளோ? 41 + 4.2 அது என்னன்னா 45.2. ஸோ ஓவராலாக வால்யூம் வந்து 45.2% இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இங்கே நான் சொல்ல வர்றது என்னன்னா அந்த ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல வால்யூம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ வால்யூமாக இருந்தாலும் சரி, ஏரியாவாக இருந்தாலும் சரி, நம்ம பண்ண போகிறதெல்லாம் ஃபார்முலாவில் ரேடியஸோட பவர் என்ன, ஹைட்டோட பவர் என்ன, ஆர் லென்த்தோட பவர் என்ன, பிரெத்தோட பவர் என்னன்னு பார்த்துட்டு அத்தனை டைம்ஸ் நம்ம அதை போட போகிறோம். மோர் தென் 2 இருந்துச்சுன்னா 2 டைமாக நீங்கள் போட போகிறீங்க சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் ஃபார்முலாவை. ஓகே, பட் அதர் தென் தட் இது வந்து சிம்பிளான கான்செப்ட் தான். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பேசிக்காக எந்த ஷேப் கொடுத்தாலும் எப்படி பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லிட்டேன். நான் இந்த 3 இது கவர் பண்ணியிருக்கேன். பட் பேசிக்காக என்ன ஷேப் கொடுத்தாலும் உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் இதே கான்செப்ட் அப்படியே சக்ஸஸிவ் பர்சன்டேஜ் போட்டுடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இதை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். இஃப் த லென்த் ஆஃப் a rectangle is increased by 10%. ஓகே, ஸோ லென்த் வந்து 10% இன்க்ரீஸ் ஆகிருக்குது அண்ட் பிரெத் வந்து 10% டிக்ரீஸ் ஆகிருக்குது. இப்போ ஏரியாவில் என்ன சேஞ்ச் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ லென்த் இன்க்ரீஸ், ஸோ xy/100ன்னு போட்டால் லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பிரெத் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ லென்த் இன்க்ரீஸு, பிரெத் டிக்ரீஸு அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே மைனஸ்ன்னு ஆயிரும். ஸோ 10 - 10 -10 × 10னா 100/100. ஸோ இது வந்து 1ன்னு ஆக போகுது. ஸோ 10 - 10 அப்படின்னா 0. 0 - 1ங்கிற பட்சத்தில் 1%, -1% வந்து இது டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த சென்ஸ் என்ன, அதோட ஏரியா வந்து 1% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், இதில் வேறு எதுவும் பெருசாக நான் சொல்கிறதுக்கு இல்லை. அதே ஃபார்முலாவில் அப்படியே தான் நம்ம போடுறோம். இப்போ அடுத்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். பட் எப்படியா இருந்தாலும் அடுத்த வீடியோவில் சால்வ் பண்ணி தான் காட்ட போகிறேன். அதனால் நீங்கள் சிம்பிளான கொஸ்டின் பண்ணிட்டு எங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் கொடுக்குறீங்கன்னு நினைக்க வேணாம். If one side of a square is increased by 20% and other side is decreased by 20% to get a rectangle, what percent of the area of the square will be the area of this rectangle அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன், உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஸ்கொயரா? இது ஸ்கொயரே இல்லையே. ஓகே, இது ஒரு ஸ்கொயர். ஸ்கொயரில் பார்த்தீங்கன்னா லென்த் பிரெத்துன்னு இருக்காது, சைடுன்னு ஒன்று தான் சொல்லுவோம்.
ஏன்னா லென்த்து பிரெத்து சேம் வேல்யூவாக இருக்கிற மாதிரியா இல்லை இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஸ்கொயர் எடுத்து இதில் ஒரு சைடை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த சைடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு இன்னொரு இதை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த சென்ஸ் என்ன, இந்த இன்னொரு குவான்டிட்டி இருக்குன்னு வச்சுக்கோமே, ஒரு சைடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சைடை குறைச்சிருக்காங்க. லேட்டஸ்ட் இப்படி இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட புதுசாக கிடைச்சிருக்கிற ஏரியா. ஒரு சைடை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஒரு சைடு நான் பச்சை கலரில் கோடு போடுறேன் பார்த்தீங்களா, இதுதான் புதுசாக கிடைச்சிருக்க ஏரியா. ஸோ இப்போ ஸ்கொயராக இருந்தது ரெக்டாங்கிளாக நம்ம மாற்றிட்டோம். இதுக்கு ஏரியா எப்படி டிஃபர் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. கொஸ்டினில் இருக்கிற பேராமீட்டர்ஸ்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு இது புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். பட் மற்றபடி ரொம்ப குழம்பிக்க வேணாம். இதை சால்வ் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோட ஸ்டார்டிங்கில் இதுதான் நம்ம சால்வ் பண்ணிட்டு அடுத்து போகலாம். அடுத்து வந்து இந்த எலெக்ஷனில் இத்தனை சதவீதம் இத்தனை பேர் கோட் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.